இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ மனசு வச்சா பிரச்சனையை கொஞ்சம் இமிடியேட்டா சால்வ் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? இதுல நான் என்ன பண்ண முடியும்? முடியும் மருமகளே, நீ நினைச்சா முடியும். நீங்க ரெண்டு பேரும் சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நீ இப்போ சண்முக பாண்டியன் வீட்ல இருந்து 100 பவுன் நகை வாங்கிட்டு வந்திருக்கல? ஆமா. அதுல இருந்து ஒரு 25 பவுன் நகையை கொடுத்தா போதும். அதை வித்து நான் அவன் கடனை அடைச்சிருவேன். இப்போதைக்கு இதை விட்ட வேற வழி தெரியல சந்திரா. பணத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அவன் போலீஸ் அது இதுன்னு சொல்லி நார் அடிச்சிருவான். அப்புறம் வெளியில தலை காட்ட முடியாம போயிடும். ஆமா மருமகளே, இப்ப உன் புருஷன் மானத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன் கையில தான் இருக்கு. நகையை கொடுத்து உதவுனா உன் புருஷன் அவன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துருவான். சும்மா மாட்டினீங்க. என்ன சந்திரா யோசிக்கிற? இல்லங்க, உங்களுக்கு நகையை கொடுக்கறத பத்தி எல்லாம் இல்ல. அதெல்லாம் கோயில கிடைச்ச பழங்காலத்து பாரம்பரிய நகைங்க. அதனால அது விற்க போறதுதான் கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. அதே சமயத்துல ரொம்ப சீக்கிரட்டாவும் இருக்கணும். அவ்வளவுதானே. வழக்கமா நான் ஒரு சேட் கிட்ட இந்த மாதிரி டீலிங் எல்லாம் செய்வேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல சந்திரா. இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த டிரைவர் பையன் உங்களை கண்கொத்தி பாம்பா வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். கொஞ்சம் விஷயம் கசிஞ்சாலும் நாம எல்லாரும் மாட்டிக்குவோம். நாம வீடியோ எடுக்கிறது தெரியாம சின்னத்தை நல்லா உளறிக்கிட்டு இருக்காங்க. வசமா மாட்டினீங்க. நீ சொல்றதும் சரிதான் மருமகளே. அவன் யமகாதக. நூல் அளவு விஷயம் தெரிஞ்சா கூட நம்ம எல்லாரையும் உள்ள தள்ளிடுவான். சரி, நான் உங்களுக்கு நகையை தரேன். பார்த்து கவனமா எல்லாத்தையும் செய்யும். சரி, வாங்க. சித்தப்பா வாமா போலாம்.